வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் சிந்திக்கக்கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் பிற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் உலக சிட்டுக்குருவி தினம். பொதுமக்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட செயற்கை கூடுகள் வழங்கி நிகழ்ச்சி. சோசலிஸ்ட் யுனைட்டி சென்டர் ஆஃப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காமராஜர் நகர் தொகுதியின் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை வேட்பாளராக போட்டியிடுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டாவியா புதுச்சேரி வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் சிந்திக்கக்கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இருபுறமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரமுள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பால கட்டுமான பணி தற்போது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கும் வாக்களிக்கும் வேட்பாளர்களுக்கும் போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நேரு எம்எல்ஏ அவர்கள் கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த நேரு அவர்கள், தொடர்ந்து மக்கள் பணி மீதும் மாநில வளர்ச்சி மீதும் அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற்போல் முன்னெடுப்போம் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரியில் கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் பிற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் வடக்கு மாவட்ட காவல் மற்றும் போக்குவரத்து துறையுடன் இணைந்து சிறப்பு குழு அமைத்து கஞ்சா கடத்தலை கண்காணித்தது. குற்றவாளிகள் சந்தேகத்துடன் மோட்டார் சைக்கிள்களில் நகரும் போது போலீசார் அவர்களை நிறுத்த முயன்றனர். காவலர்களை உடனடியாக அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். சோதனையில் அவரிடம் இருந்த கஞ்சா, மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 கைது செய்யப்பட்டனர். கைதாகியவர்களுக்கு எதிராக புதுச்சேரி மற்றும் தமிழக நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலவுகின்றன. சிறப்பு விசாரணை குழுவின் துரித விசாரணைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் உலக சிட்டுக்குருவி தினம். பொதுமக்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட செயற்கை கூடுகள் வழங்கி நிகழ்ச்சி. புதுச்சேரி உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அருணா லேப் மற்றும் புதிதாய் உதயமாகி உள்ள சிடி ஸ்கேன் நிறுவனம் சார்பில் 5ஆம் ஆண்டாக இன்று பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவி கூண்டுகள் விலையில்லா அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சியின் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட கூடுகள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பு நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும்
அருண் பசுமை இயக்கம் நிறுவனர் திரு அருண் அவர்கள் முன்னின்று செய்து கொடுத்தார். சிட்டுக்குருவிகள் மீண்டும் நம் வாசல் தேடி வரவேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த செயல்பாடு சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சோசலிஸ்ட் யுனைட்டி சென்டர் ஆஃப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காமராஜர் நகர் தொகுதியின் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தேர்தல் பணிக்குழு கூட்டம் மார்ச் 17 அன்று கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் முத்து தலைமையில் நடைபெற்றது. கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் வரவேற்புரையாற்றினார். ஏஐயுடியூசி மாநில செயலாளர் சிவக்குமார், ரெயின்போ நகர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் சண்முகம், வழக்கறிஞர் ரத்தினம், வழக்கறிஞர் சந்திரமோகன், கவிஞர் குமரவேலு, தவமணி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் ரகுபதி, சாமி பிள்ளை தோட்டம் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் தலைவர் ரவி, அணைக்கரை மேடு மணிமாறன், வழக்கறிஞர் ஆறுமுகம், சங்கரதாஸ் நகர் கணேஷ், தொழிலதிபர் கந்தசாமி, சத்யா சாமிக்கண்ணு, ஆட்டோ சங்க தலைவர் ராபர்ட், நடைபாதை வியாபாரி சங்க தலைவர் சீனு, அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்க தலைவர் சுதாகர், சமூக ஆர்வலர் மலர்வாணி, மாணவர் சங்க தலைவர் திவ்யா, சட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். வேட்பாளர் வழக்கறிஞர் லெனின் துரை நிறைவுரையாற்றினார். வேட்பாளர் லெனின் துரை அவர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை என்று ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டாவியா புதுச்சேரி வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் கடந்த வாரம் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டாவியா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளும் பாஜக மற்றும் அதிமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைத்த நிலையில் பாஜக அதற்கு சரியான பதிலளிக்கவில்லை. நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் டெல்லியில் பாஜக பார்லிமெண்டரி போர்டு கமிட்டி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்றனர். முதலமைச்சர் நிபந்தனைகள் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மண்டாவியா இன்று மதியம் புதுச்சேரி வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகின்றது. புதுச்சேரியில் கடலில் மீன்பிடித்த போது படகிலிருந்து தவறி விழுந்த மீனவர் மாயம். தீவிர தேடுதல் பணியில் கடலோர காவல் படையினர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் சரண்ராஜ். இவரது படகில் கடலூரை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஏழுமலை திடீரென கடலில் தவறி விழுந்தார். உடனே படகில் இருந்த மற்றவர்கள் கடலில் குதித்து அவரை தேடினர். இதுகுறித்து கடலோர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் படகில் சென்று தேடினர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுகுறித்து புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு போலீசார் 2 ரவுடிகள் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டனர். பாகூர் அருகே சேலியமேடு வாணிதாசன் பகுதியில் பிரபு என்ற ரவுடி மீது முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கு, கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் அடிதடி வழக்கில் பிரபாகரனை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். தற்போது தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் ஆய்வாளர் பிரபாகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதன்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பிரபாகரன் கைது செய்யப்பட்டு மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டார். அதேவேளை கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சேர்ந்த ரவுடி விநாயகம் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். போலீசார் தேர்தல் முன்னிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர்.
திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி மாநில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் உள்துறை அமைச்சர் மறைந்த ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் இன்று திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதி தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்றழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர், உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் ப. கண்ணன் அவர்களின் மகன், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் எஸ். ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் ரா. சிவா எம்.எல்.ஏ. ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் சிந்திக்கக்கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் பிற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் உலக சிட்டுக்குருவி தினம், பொதுமக்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட செயற்கை கூடுகள் வழங்கி நிகழ்ச்சி. சோசலிஸ்ட் யுனைட்டி சென்டர் ஆஃப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காமராஜர் நகர் தொகுதியின் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை வேட்பாளராக போட்டியிடுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டாவியா புதுச்சேரி வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.